வணக்கம். 8ஆம் எண் பிறந்தவர்களுடைய குணநலங்களும் அவங்களோட தொழில், அவங்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். அது 8 அப்படிங்கிறது பார்த்தோன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் வருதுங்க. 8, 17, 26, 6 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் 8ஆம் எண்ணோட அதிபதியாவது சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 8ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. எந்த செயலையும் அவசரமாகவோ பரபரப்பாகவோ செய்ய மாட்டாங்க. எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள். எதையும் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்கள் நியாய அநியாயத்தை யாராக இருந்தாலும் சரி பயமின்றி தெளிவாக எடுத்துரைப்பாங்க. எந்த பிரச்சனை என்றாலும் சமரசமாகவே போக விரும்புவாங்க. இவங்க மனதில் ஏதாவது ஒரு சோகம் எப்போதும் இருக்கும். மனதில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலைவாங்க. பாசமாவது ஒன்றாவது அது தெருவில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அடுத்து ஏதாவது ஒரு பெரிய குறை அல்லது குறைபாடு மனதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். குழந்தை இல்லை, மனைவியால் இன்பம் இல்லை, நண்பனால் சுகம் இல்லை என்று எதையாவது நினச்சி தங்களை தாங்களே வருத்திக்குவாங்க. இவர்கள் சுகத்தையும் துக்கத்தையும் சரிசமமாக பாவிப்பாங்க. எதையும் நன்கு ஆராயும் மனதை உடையவர்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் தான் முழு ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. அடுத்து சாமர்த்தியசாலியாக இவங்க எல்லா காரியத்திலும் வெற்றி காண்பார்கள். இவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துக்கு தகுந்தாப்போல் தங்களை மாற்றிக்குவாங்க. அடுத்து தெய்வ நம்பிக்கை இவர்களிடம் அதிகம் உண்டு. இவர்களில் ஒரு சிலர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் தெய்வ நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. அடுத்து வேறு சிலர் கடவுளை கதி என்று கிடப்பார்கள். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அசால்ட்டாக முடிச்சிருவாங்க. அடுத்து பிடிவாத குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. இவர்கள் மற்றவர்கள் பார்வைக்கு கடின மனமும் பிடிவாதமும் உடையவராக தோன்றினாலும் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவரை கண்டால் அவர்களை ஆதரிப்பாங்க. இவர்களுக்கென்று எப்போதும் எப்படி கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது. ஒரு பிடிவாத குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். சேமிப்பு என்பது இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள். அதனால் மற்றவர்கள் மூலம் கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. மற்றவர்களை துல்லியமாக எடை போடுவதில் திறமைசாலிகள். அடுத்து எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் 2 விதங்கள்ல ஆதாயம் அடைவாங்க. எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. அதனால எந்த காரியத்திலும் அதனை சாதக பலனை பார்த்த பின் தான் செயலில் ஈடுபடுவாங்க. எதிலும் பிரதிபலன் எதிர்பாராது உழைத்திடும் இவர்கள் தெய்வத்தை கூட உழைப்பிற்கு அடுத்தபடியாக தான் நினைப்பாங்க. சிரித்து பேசும் சுவாபம் கொண்டவர்களுக்கு மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. இவர்களுக்கு வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் அடைய மாட்டாங்க. உடலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா உயரமாக இருப்பார்கள். சதைப்பற்றான கன்னங்கள் இருக்கும். கண்கள் உள்நோக்கி காணப்படும். கழுத்து நீண்டு உறுதியுடன் இருக்கும். நரம்புகள் படர்ந்து இருக்கும். குரலில் ஒரு கவர்ச்சியும் பலமும் அவ்வளவு இருக்காது. கருமையான முடியும் நீல நிற கண்களும் இருப்பார்கள். நடையில் சோம்பல் தன்மை இருக்கும். தலைமுடி அடர்த்தியாகவும் சிலருக்கு சுருட்டும் காணப்படும். குடும்ப உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்வில் சுகதுக்கங்களை மாற்றி மாறி வந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் உங்கள்கிட்ட. அடுத்து மத்திய வயதில் இருந்தே எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாங்க. அடுத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக 1, 4 ஆகிய தேதிகள் பிறந்தவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாம். 6, 5 தேதியில் பிறந்தவர்களாலும் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இவர்கள் நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருந்தாலும் யாரையும் நிரந்தர நண்பர்களாக வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அடுத்து இவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரையும் அவளை எளிதில் நம்பிவிட மாட்டாங்க. செய்தொழில் கூட்டாளிகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு நிரந்தர நட்பும் கிடையாது, விரோதியும் கிடையாது. அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எண்ணோட ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களில் சிலர் நல்ல கவர்ச்சியாக அழகுடன் இருப்பாங்க. கணவன் மனைவி இருவரும் கடுமையாக உழைத்து வாழ்வில் உன்னத நிலை அடைவார்கள். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாற்றம் ஏற்படும். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை மிகவும் சிக்கனமானவராகவும் எதிர்த்து பேசாத குணம் கொண்டவராகவும் தான் இருப்பார். கணவன் மனைவி இருவரும் நல்ல தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள். பெண் குழந்தைகள் பெற்றெடுத்து மனித குலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள். அடுத்து தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் பொறியாளர்கள், லேத் தொழில்கள், லாரி, பஸ் தொடர்பான தொழில்கள், எண்ணெய் மில்கள், இரும்பு வியாபாரம், ஆன்மீகம், விவசாயம், கட்டிடங்கள் கட்டுதல், ஆராய்ச்சி செய்தல் பேச்சாளர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அடுத்து மத பிரச்சங்கம், சுரங்கம் தொடர்பான பணிகள், கிரானைட் கற்கள், கடப்பா கற்கள் வியாபாரம், கம்பளி துணிகள், ஆயுதங்கள், சோப்பு வியாபாரம், வைத்திய தொழில்கள், சிறைத்துறை தொடர்பான தொழில்கள், கடலை, எள்ளு, கம்பு, மலைவாழை, புகையிலை, மூங்கில், கீரை வகைகள் போன்ற தொழிலெல்லாம் இவங்க செய்யலாம். அடுத்து மரம், விறகு, கறி, உதிரி பாகங்கள் விற்பனையகம், கட்டிட வேலை, மேஸ்திரி, தபால் துறை, துப்பறியும் துறை, அச்சு தொழில், பைண்டிங் தொழில்கள், நில ஆராய்ச்சி, பிராணிகள் வளர்ப்பு, வாகன ஓட்டுநர், தோல், செருப்பு, ஏற்றுமதி,
இறக்குமதி தொழிலும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து விவசாய முதலாளிகளும் தொழிலாளர்களும் இவர்களில் பலர் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து அதிர்ஷ்ட தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 1, 10, 19, 28 ஆகிய நாட்கள் சிறந்தவை. 8ஆம் எண்ணின் தீய குணங்கள் 5ஆம் எண் மட்டுமே போக்கும் வல்லமை படைத்தது. அடுத்தது எனவே 5, 14, 23 ஆகிய நாட்களும் இவர்களுக்கு நன்மையே புரியும். எனவே கூட்டு எண் 1 மற்றும் 5 வரும் நாட்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமானவை. அடுத்து 4, 13, 22, 31 நாட்களில் நல்லவை தாமாகவே நடக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் 8, 17, 26 ஆகிய நாட்களும் 2, 11, 20, 29 நாட்களும் கெட்ட பலன்களை தான் இவங்களுக்கு கொடுக்கும். கூட்டு எண் 8 மற்றும் 2 வரும் நாட்களை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட ரத்தினம் உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு நீலக்கல்லும் மிகவும் அதிர்ஷ்டமானது. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் வந்து அதிர்ஷ்டத்தை வழங்கும். கரும்பச்சை நீலம் ஆகியவை நன்மை தரும். மற்றவர்களை சந்திக்க செல்லும் போது எப்போதும் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் சிறந்தவை. கருப்பு மற்றும் கரும் சிவப்பு ஆகிய நிறங்களை தவிர்க்க வேண்டும். அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிறு வயசுலேருந்தே வயிற்று வலி பெரும்பாலானருக்கு இருக்கும். ஆஸ்துமா, மூச்சு விடுதல் பிரச்சனை அடிக்கடி இருக்கும். தலைவலி, கிறுகிறுப்பு ஆகியவற்றால் அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க. இவர்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட ஜீரண உறுப்புகள் தொல்லை ஏற்பட்டு மறையும். எளிதில் ஜீரணமாகும் உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் கீரை வகைகளை உணவில் வந்து அதிகம் சேர்க்கணும். அடுத்து நீர்பானங்கள், தேன், பேரிச்சம்பழம் உடலை வலுவடைய செய்யும். பித்தம் சம்பந்தப்பட்ட தலை சுற்றல், தலைபாரம், கிறுகிறுப்பு, சோர்வு, இரத்த சோகை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அவ்வப்போது ஏற்படும். உடல் வலி, மூட்டு வலி உண்டாகும். உஷ்ணம் தரும் உணவுப் பொருளை வந்து இவங்க வந்து உண்ணக்கூடாது. மலச்சிக்கல் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. வாழைத்தண்டை இவர்கள் தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை வந்து சேர்த்துக்கொள்வது அவசியம். கருநீர் தானியங்கள் இவர்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது சிறப்பு. பழங்கள் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். தக்காளி, உளுந்து, கொள்ளு போன்றவற்றை சேர்த்துக்கொள்வது நல்லது. நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்களை விட நன்மை தருவதால் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து தேதி வாரியாக பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8ஆம் தேதி பிறந்தவங்க இவர்கள் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர்கள். இவர்கள் பொருளாதாரத்தில் சிறந்த அறிஞர்களாக இருப்பாங்க. கற்பனை வளம் மிக்கவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், அடுத்தவர்களை தங்களது கருத்துக்களுக்கு உட்படுத்தும் திறமை கொண்டவர்கள், சமூக சேவையில் மிகவும் நாட்டம் கொண்டவர்கள். அடுத்து கடுமையான உழைப்பாளிகள், பெரும் சாதனை புரிவாங்க. நலிவுற்றவர்களை கை தூக்கிவிடும் நல்ல இயற்பினர், தனித்து செயல்புரியும் ஆற்றல் உடையவர்கள் தான் இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்க. அடுத்து 17ஆம் தேதி பிறந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் தேதி இவர்கள் மிகுந்த சோதனைகளை சந்திப்பாங்க. சலிக்காமல் உழைக்கும் உழைப்பாளிகள், நுண்ணி அறிவு படைத்த சாமர்த்தியசாலிகள், குற்றங்களை மன்னிக்கும் கருணை மனமும் உண்டு. ஆன்மீக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியலில் நிலையான இடத்தை பிடித்து விடுவார்கள். இவர்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் தங்கள் உழைப்பினால் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கும் யோகம் உண்டு இருக்கும். பணம் சேர்ப்பதில் சமத்தா இருப்பாங்க. இவங்களே பெரும் திட்டங்களை தீட்டி அவற்றை வந்து செயல்படுத்துவாங்க. அடுத்து 26ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தோன்னா பொருளாதார விஷயத்துல குறைபாடு உடையவர்கள். முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் விரயமாகும். பண விரயங்களும் அதிகம் இருக்கும். இவர்கள் அடுத்தவர்களால் அடிக்கடி ஏமாற்றம் அடைவார்கள். இருப்பினும் மனோதைரியம் மிக்கவர்கள். எப்போதும் உயர்வான சிந்தனைகள் நிறைந்தவர்கள். எப்படியும் உயர்ந்த பதவி தொழிலில் அடைய வேண்டும் என்று கடுமையாக உழைப்பவர்கள் இவர்கள் தான். அடுத்து கற்பனை சக்தியும் கூர்மையான அறிவும் உண்டு. விதியின் சதியால் அடிக்கடி தோல்விகளை இருந்து சந்திப்பாங்க. இருப்பினும் இறுதி காலத்தில் பொண்ணு பொருளும் கீர்த்தியும் கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம்.